வாழ்க்கையின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை பொதுவாக மனித உடம்பின் ஆரோக்கியத்திற்கான அடிப்படை உடம்பில் கழிவுப் பொருள்கள் தேங்கக்கூடாது. பெருங்குடல் அங்க மலம் தங்கக்கூடாது, சிறுநீரும் தங்கக்கூடாது. இந்த கழிவுப் பொருள்கள் அன்றாடம் வெளியேற்றப்பட்டு விட்டாலே 80% ஆரோக்கியம் நமக்கு வந்துடும். ஏற்கனவே உடம்பு வயது ஆக ஆக அமிலமாகி வாயுவாகி மூட்டு வலி, இதய வலி போன்ற வலிகள் உண்டாக ஆரம்பித்த பிறகு அருள்ஜோதி ஆயில் என்ற தைலத்தை தேய்க்க சொல்றேன். அது பலன் தரும். இருந்தாலும் அந்த பலன் மேலும் மேலும் தெளிவாக தெரிய வேண்டுமானால் அதற்கு பிறகும் உடம்பை சுத்தப்படுத்தக்கூடிய முறையும் தெரிந்து கொண்டால் நல்லா இருக்கும். இது இதயவாதம் என்று சொல்லக்கூடிய இதய அடைப்பு, ஹார்ட் அட்டாக், இதயம் நின்று போதல், இது கூட வராமல் தடுக்கும். அதற்கு முதல் மருந்து NVS என்று சொல்றது பழக்கம், நல வாழ்வு சூரணம். ஏனென்றால் பிற மாநிலத்துக்காரர்கள் தமிழ் தெரியாதவர்களும் அதை பயன்படுத்துகிறார்கள். அதுக்காக அந்த NVS என்ற பெயரை அடியேன் அதற்கு அமைத்தேன். இரவு உணவுக்கு பிறகு படுக்க போகின்ற அந்த நேரத்தில் இந்த நலவாழ்வு சூரணம் என்கின்ற NVS என்ற இந்த மருந்தை இந்த டப்பாவுடைய ஒரு கரண்டி அனுப்பிச்சிருப்பேன். இப்படி இந்த கரண்டி நிறைய இவ்வளவு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுத்து வாயில போட்டுட்டு வெந்நீர் அருந்தணும். அப்படி வெந்நீர் அருந்திட்டு படுத்துடலாம். இதுல ஒன்றும் கசப்பு சுவை எதுவும் கிடையாது. ஏன்னா கடுக்காய், நிலாவரை, ரோஜாப்பூ தூள், சோம்பு, சீரகம், இந்துப்பு போன்ற பொருள்கள் தான் இதுல இருக்கு. இது எல்லாமே உணவாக சாப்பிடுற பொருள்கள் தான். காலையில ஒரு தடவை, சிலருக்கு ஒரு தடவை மோஷன் ஆகும், சிலருக்கு 2 தடவை மோஷன் ஆகும். அப்படி இருக்கிறவங்க இந்த அளவை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். இதை போல குறைச்சிக்கலாம். அப்படி சிலருக்கு அந்த ஒரு கரண்டியே போதாது சில உடம்புக்கு. அப்ப என்ன செய்யணும்னா இதை போல 2 கரண்டி சாப்பிடணும். சாப்பிட்டா நிச்சயமாக ஒரு முறை அல்லது 2 முறை நல்ல மோஷன் ஆயிடும். இது எப்போ வரும்னா 40 வயதுக்கு மேலதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த குடலினுடைய இயக்கம் பலகீனப்பட்டு குறைய ஆரம்பிச்சிடும். பவுல் மூமெண்ட் என்று சொல்லுவார்கள். இது குறைய ஆரம்பிக்கும். அப்ப இந்த மலமும் தங்கிடும். மலம் வந்தா கூட முழுதும் வராம அந்த மலத்தினுடைய செடிமெண்ட், அந்த படிவுகள்லாம் குடல் அப்படி பதிஞ்சு அப்படி இருக்கும். அதுவே ஒரு விஷமாக மாதிரி ரத்தத்துல கலந்து நோய்கள்லாம் வரும். அதனால முதல்ல 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மலச்சிக்கல் வராம பார்த்துக்கணும். கான்ஸ்டிபேஷன் இல்லாம உடம்பு வச்சுக்கிட்டாலே பெரிய சொர்க்கத்துல வாழ்வது போல. அதிலும் 60 வயதை தாண்டிட்ட நிச்சயமாக இந்த மோஷன் போற மாதிரி இருந்தா கூட இந்த பொருளை பயன்படுத்த வேண்டும். இதுல சேர்க்கப்பட்டிருக்கின்ற அந்த கடுக்காயை பற்றி அகத்தியர் சொல்லுகிறார். கடுக்காய் தாயை விட நல்லது செய்யும். தாய் தேவையில்லாத சிற்றுண்டிகளெல்லாம் கொடுத்து சுவையூட்டி உடம்பை கெடுக்கிறா. ஆனா கடுக்காய் மலத்தை போக்குது. அதனால தாயை விட கடுக்காய் தான் சிறந்தது என்று சித்த மருத்துவத்தினுடைய மாபெரும் தலைவர் அகத்தியர் என்ற சித்தர் தன்னுடைய குணப்பாடம் நூலிலே கூறியிருக்கிறார். அதனால இது மிகவும் முக்கியம். மேலும் இது 2 தடவைலாம் மோஷன் போற மாதிரி இருக்கிறதுனால வெளியூர் போனீங்கன்னா அன்று இரவு இதை போட்டுக்க வேண்டாம். டிராவல்ல இருக்கும்போது வேண்டாம். மறுநாள்லேருந்து தொடரலாம். ஒரு நாள் போடலன்னா பரவாயில்ல, அதை பத்தி பரவாயில்ல. இதுபடி செய்து கொள்ளுங்கள். எந்த நோய், பெரிய நோய் இருந்தாலும் சரிதான், மூட்டு வலி, முதுகு வலி, இருதய ஸ்தம்பவாதம் என்று சொல்லக்கூடிய ஹார்ட் அட்டாக், இது போன்ற நோய் உள்ளவர்களுக்கெல்லாம் இது நிச்சயமா தேவையான மருந்து. இதை சாப்பிட்டு கொண்டு வந்தாலே பிபி, சுகர் எல்லாத்துக்கும் நல்லது. இது கொஞ்சம் கொஞ்சமாக குணம் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா கழிவுப் பொருள் நீங்க இன்னும் மூலாதாரத்துல ஒரு உஷ்ணம் இருக்கு, அது நீங்கிவிட வேண்டும். இப்படித்தான் ஏற்கனவே அமில வடிவில் தேங்கி இருக்கின்ற விஷங்களை அகற்றுவதற்காக இந்த கடுக்காய், நிலாவரை போன்ற மூலிகைகளை பெரியவர்கள் அமைத்திருக்கிறார்கள். அதைத்தான் நல வாழ்வு சூரணம். நல வாழ்வுக்கு இது வேணும். சாதாரண வாலிபர்கள் கூட
தினந்தோறும் மோஷன் போயிட்டு இருந்தா கூட வயிற்றுல இந்த விஷயங்கள் தங்கக்கூடாது. அதுக்காக இந்த அளவுக்கு ஒரு 1/4 ஸ்பூனாவது சாப்பிடுற பழக்கம் வந்து விட்டால் இது மிகவும் சிறப்பாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் என்று அடியேன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே ஒவ்வொரு முறையும் உணவு சாப்பிட்ட பிறகு சாப்பிட வேண்டிய பொருள் தான் இந்த அறுவகை கல்பம் என்று சொல்லக்கூடிய ஏகேஎஸ் என்ற இந்த உணவுப் பொருள். ஒவ்வொரு முறையும் இப்போ உணவு முறையெல்லாம் மிகவும் மோசமாகி விட்டது. இப்போ காலையில ஹோட்டலுக்கு போய் ஒரு டிஃபன் சாப்பிடும்போது நாம கேட்குறோமோ இல்லையோ இட்லியோட வடையை சேர்த்து வைக்கிறாங்க. வடை சுடக்கூடிய அந்த எண்ணெயாவது சுத்தமா இருக்கான்னா அதுவும் இல்லை. அதுல நிறைய கெமிக்கல்ஸ் எல்லாம் சேர்த்து இப்ப ஹோட்டல் சாப்பிடுகின்றவர்களுக்கு ரொம்ப துன்பம் தான் இது. வீட்டில் சமைக்கிறவர்களுக்கும் சுத்தமான இயற்கை முறையில் உள்ள எண்ணெய் கிடைக்கிறது இல்லை. அதுல கெமிக்கல்ஸ் சேர்த்து தான் கொடுக்குறாங்க, வியாபாரம் ஆகுது. இதுல எண்ணெய் பொருள்களை அதிகமா பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு இந்த அசிடிட்டி, இந்த கொழுப்பு இதெல்லாம் சேர்ந்துக்கிட்டு தான் வரும். சுக்கு, மிளகு, திப்பிலி, ஓமம், பெருங்காயம், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்ந்த 6 பொருட்கள் சேர்ந்த ஒரு பொருள் தான் இது. இதுவே உணவுப் பொருள் தான். இப்போ காலையில டிஃபன் சாப்பிட்ட உடனே அது ஹோட்டலில் சாப்பிட்டாலும் சரி, வீட்டில் சாப்பிட்டாலும் சரி, இதை கையிலேயே வச்சுக்கணும் எப்போதும். அதுலேயும் 40 வயது கடந்தவர்கள், அதை விட முக்கியமாக 50 வயது கடந்து விட்டால் இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வந்தால் நம்ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய சர்ஜரிலாம் போய் நிற்க வேண்டியதில்லை. இந்த மூட்டு வலி இதனால துன்பப்படுகின்றவர்களை இதையும் சேர்த்து கொண்டால் விரைவில் குணமாவார்கள். இப்போ மூட்டு வலி என்பது அசிடிட்டி மூட்டுல மட்டும் தேங்கியிருக்குன்னு அர்த்தம் இல்லை. அது இதயத்திலையும் தேங்கி இருக்கு, இரத்த குழாய்கள்லையும் இருக்கு. நம்ம மூட்டு வலியை மட்டும் போக்குறதுக்கு வைத்தியம் பண்ணா போதாது. இது போன்ற பொருட்களை சேர்த்து விடுதுன்னா அப்படியே ரத்தமே சுத்தமாகி உடம்பில் உள்ள அமிலங்கள் எல்லாம் அகற்றப்படுகின்றன. மலத்தின் வழியாக, சிறுநீர் வழியாக இதெல்லாம் அமைக்கப்படுகின்றன. இப்ப பாருங்க, ஒவ்வொரு வேளை காலை டிஃபன் சாப்பிட்டோன்னே ஒன்றும் இல்லை, இந்த 1/4 டீஸ்பூன் அவ்வளோதான், ஒரு 2 மிளகளவு, இந்த அளவுக்கு டிஃபன் சாப்பிட்ட பிறகு, காஃபி சாப்பிட்ட பிறகு கூட வாயில போட்டுட்டு கொஞ்சம் தண்ணீர் குடிக்கணும். மதிய உணவுலையும் அப்படிதான் இருக்கணும். இரவு உணவுக்கு பிறகும் இதை சாப்பிடுகின்ற பழக்கம் வர வேண்டும். அப்படி ஆரம்பத்திலிருந்தே இந்த பழக்கத்திற்கு, பண்பாட்டிற்கு வந்துவிட்டால் இந்த மூட்டு வலி, இதய அடைப்பு முதலாம் வரவே வராது. இந்த நோய் இருப்பவர்களும் இதை சாப்பிட்டு கொண்டு வந்தால், இப்போ ஒரு தடவை ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டு மறுபடியும் 4 வருஷம் கழிச்சு திரும்பவும் பிளாக் வந்துருச்சு, சர்ஜரி பண்ணுங்கிறாங்க. அதெல்லாம் வராது. ஹார்ட் சர்ஜரி பண்ணிட்டவங்க கூட இந்த சுக்கு, மிளகு, ஓமம் அதே மாதிரி நல்வாசனத்தை சாப்பிட்டு கொண்டு வந்தால் திரும்ப அந்த நோய் வராது. திரும்பவும் அதற்கு மருத்துவம் செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அதை வள்ளலார் இல்லம், திருத்தணி வள்ளலார் இல்லத்தில் அருள் ஜோதி ஆயில் கிடைக்கின்ற அந்த வள்ளலார் இல்லத்திலிருந்தே இதெல்லாம் கிடைக்கிறது. இன்னும் நிறைய மருந்துகளும் கிடைக்கும். அதை ஒவ்வொன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். இப்போது அருள் ஜோதி ஆயில் தைலத்தை பயன்படுத்துகின்றவர்கள், ஏற்கனவே பயன்படுத்தி தீர்வு கண்டவர்கள், அவர்கள் கூட இந்த நலவாழ்வு சூரணத்தையும் இந்த அறுவகை கல்பசூரணம் என்ற ஏகேஎஸ், என்விஎஸ் என்ற இந்த மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். என்விஎஸ்ங்கிறது அதுலேயே இந்த ஸ்டிக்கர்ல எல்லா விவரமும் இருக்கு. இது மருந்தே இல்லை, உணவுப் பொருள் தான். இது இரவு நேரத்தில் உணவுக்கு பிறகு மட்டும் இந்த என்விஎஸ், என் ஃபார் நைட்னு கூட ஞாபகம் வச்சுருங்க. இந்த அறுவகை கல்பசூரணங்கிறது 3 வேளை உணவுன்னு சாப்பிடலாம். சில மாலை நேரத்தில் காஃபி சாப்பிட்றீங்கன்னு வச்சுன்னா கொஞ்சம் வாயில் எடுத்து போட்டு அப்படியே சாப்பிட்டுக்கலாம். எனக்கு தெரிஞ்சு வெளிநாட்டில் ஒரு நண்பர் இருக்காரு. அவர் இந்த அறுவகை கல்பசூரணத்தை அவரே செய்து வச்சுட்டு கூட எப்போதும் ஒரு சாக்லேட் மாதிரி சாப்பிட்டுட்டு இருப்பார். அதனால அவருக்கு இருந்த வாயு சம்பந்தமான நோய்கள் எல்லாமே நீங்கியது. அதற்கு மூட்டில் ஒரு சர்ஜரி கூட நடந்தது. மிகவும் சுலபமாக சர்ஜரி நடந்து எப்போதும் போல நன்றாக இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால் இந்த 2 பொருள்களும், 2 கல்பங்களும் எல்லாருக்கும் கிடைக்க வேண்டும். அதோடு முடிந்த வரையில் இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், புலால் சாப்பிடுதல் இதெல்லாம் நம்முடைய உடம்பு சிஸ்டத்தை பலகீனப்படுத்தும். அதையெல்லாம் நிறுத்த வேண்டும் என்றும் அதற்கு ஆண்டவன் தமிழகத்துக்கு அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். வணக்கம்.